Hi, hello friends, வணக்கம். வெல்கம் டு TN for Tech தமிழ் சேனல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்து அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக என்னென்ன கட்டணம் செலுத்தணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு விதமான கேட்டகரியில் ஏடிஎம் கார்டு வழங்குறாங்க. அதில் நீங்கள் கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டை வாங்கினீங்க அப்படின்னா எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வழங்குறாங்க. அதுவே நீங்கள் கோல்டு டெபிட் கார்டை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ₹100 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும். பிளாட்டினம் டைப்பில் டெபிட் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ₹300 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தாகணும். நெக்ஸ்ட்டு சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் மூலமாக நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் வழங்கக்கூடிய டெபிட் கார்டுக்கு எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் ஃப்ரீயாகவே வழங்குறாங்க. அடுத்து இந்த ஏடிஎம் கார்டுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எவ்வளவுங்கிறத பார்க்கலாம். கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹125 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. அதுவே நீங்கள் யுவா, கோல்டு, காம்போ டெபிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ₹175 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணுவாங்க. பிளாட்டினம் டெபிட் கார்டுக்கான கட்டணமாக ₹250 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மெயின்டெனன்ஸ் சார்ஜுக்காக ஒவ்வொரு வருடமும் கட் பண்ணுறாங்க. ப்ரைட், ப்ரீமியம், பிஸ்னஸ் டெபிட் கார்டுக்கான கட்டணமாக வருடத்திற்கு ஒரு முறை ₹350 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. மை கார்டு, அதாவது இமேஜ் கார்டை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதற்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹175 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட் எல்லாமே 18% கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டில் 18% எவ்வளவோ அந்த அமௌண்ட்டையும் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கான கட்டணமாக உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து கட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிள், கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹125 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. ₹125 18% ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா ₹22.50 வரும். ஸோ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக ₹125 ப்ளஸ் ₹22.50 இந்த மொத்த அமௌண்ட்டையும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. அடுத்து டெபிட் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ். உங்களுடைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கார்டுக்கு பதிலாக புதுசாக ஒரு கார்டை நீங்கள் வாங்க விரும்பும் பட்சத்தில் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸாக ₹300 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. அடுத்து டூப்ளிகேட் பின், ரீஜெனரேஷன் ஆஃப் பின் த்ரூ பிரான்ச். உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கான பின்னை நீங்கள் மறந்துட்டீங்க, பேங்க்கில் போய் அந்த ஏடிஎம்க்கான பின்னை நீங்கள் ரீஜெனரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான கட்டணமாக ₹50 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வசூலிக்கிறாங்க. ஏடிஎம் அல்லது பாயிண்ட் ஆஃப் சேலில் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் போதுமான அளவு பணம் இல்லாமல் டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகும் பட்சத்தில் அதற்கான கட்டணமாக ₹20 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் ₹1000 இருக்குது. ஆனால் நீங்கள் ஏடிஎம்மில் கார்டை இன்சர்ட் பண்ணி ₹2000 வித்ட்ராவலுக்கு என்டர் பண்ணீங்க அப்படின்னா சஃபிஷியன்ட் பேலன்ஸ், அதாவது போதுமான அளவு பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால அந்த டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகும். ஸோ அதற்கான கட்டணமாக ₹20 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்குதோ அதற்கும் குறைவான அமௌண்ட்டையே நீங்கள் எப்போதும் வித்ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.